என் இனிய நல்உறவின் உறவுகளே, நாம் இன்று 23/8/25 இருக்கின்றோம். இன்று சனிக்கிழமை என்றாலே அன்னை மரியாவுக்காக நாம் அர்ப்பணிக்கும் இந்நன்னாளில் அன்னை மரியாவுக்கு ஜெபமாலையும் திருபலியும் ஒப்பு கொடுப்போம். முடிந்தவரை பிரிந்து போகிற சகோதர சகோதரிகளை அன்னை மரியிடம் கொண்டு வந்து சேர்ப்போம். அன்னை மரியா நமக்கு ஒரு வாழ்க்கையின் பில்லர் போல, நமக்கு ஃபவுண்டேஷன் போல. அன்னை மரியா இல்லை என்றால் நாம் இயேசுவை காண முடியாது. ஏனென்றால் நமக்குள் இருக்கும் எல்லா தடங்கல்களும் பாவங்களையும் அன்னை மரியா தினம் பரிந்து பேசி அவற்றை இறைவனிடமிருந்து நமக்கு மன்னிப்பையும் பாவத்திற்கு மன்னிப்பையும் நம் தேவைகளையும் சந்தித்து நம்மை தினம் வாழ வைத்து கொண்டு வருகிறார். தூய ஆவியின் துணையிலும் அன்னையின் அன்பின் பரிந்துரையிலும் நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 102, 10, 11, 12. ஏனெனில் உமது சினத்திற்கும் சீற்றத்திற்கும் உள்ளானேன். நீர் என்னை தூக்கி எறிந்து விட்டீர். மாலை நிழலை போன்றது எனது வாழ்நாள். புல்லென நான் உலர்ந்து போகின்றேன். ஆண்டவரே, நீர் என்றென்றும் கொழுந்து விட்டெறிகின்றீர். உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். இன்றைய வாசகம் ரூத்து 2:1-3, 8:11, 4:13, 17. நகோமிக்கு ஒரு விதவை தாயுடன் விதவை மருமகளும் வாழ்ந்து வரும்பொழுது அவர்களுடைய தேவைகளை சந்தித்த இறைவன் அவர்களுக்கு ஒரு குழந்தை மூலமாக ஒரு நல்ல வாழ்வை அருளுகின்றார். அந்த மருமகள் நினைத்திருந்தால் தன் மாமியாரை விட்டு அகன்றிருக்கலாம். ஆனால் அவளுக்கோ வந்த இடம்தான் தன் சொந்த இடம் என்பதை, நீ வணங்கும் தெய்வத்தையும் உம்மோடும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மாமியாருக்கு ஆறுதல் கூறி வாழ்ந்த அந்த ஒரு எடுத்துக்காட்டை திருவிவிலியம் நமக்கு அழகாக நம் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டுகின்றது. இன்றைக்கும் அன்றைக்கும் உள்ள சில வித்தியாசங்கள். பெண்கள் பெண்களையே நேசித்த அந்த நாட்கள் இன்று பெண்கள் பெண்களையே வெறுக்கும் இந்நாட்கள். இதன் காரணம் அவர்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு பயந்து வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்று கடவுள் என்பது இருக்கிறாரா இல்லை என்ற பயம் கூட கிடையாது. அதேபோல் மக்களின் அந்த சில வார்த்தைகளும் சில அவர்களுடைய அந்த பேச்சுக்களுக்கும் இறைவன் இருக்கிறார் என்ற அந்த பயத்தோடு வாழ்ந்தால் நாமும் நகோமி அந்த ரூத்தை போல வாழ இறைவன் நமக்கு உதவி செய்வார். நாம் என்ன கஷ்டம் வந்தாலும், இதோ நகோமி நினைத்திருந்தால் அவர்களை விட்டு பிரிந்திருக்கலாம், ரூத்து நினைத்திருந்தால் விட்டு பிரிந்திருக்கலாம். ஆனால் நகோமி சொல்லியும் ரூத்து அவரை விட்டு பிரிந்து போகவில்லை. அதனால் அவருக்கு வந்த அந்த குழந்தையை நகோமியை எடுத்து மார்பில் அணைந்து அவரே தாயாக இருந்து வளர்க்கிறார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 23:1-12. சீடரை பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களை கூறுகிறார்கள் அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். மோசேயின் சட்டப்படி இயேசுவே இதை தன் வாயால் சொல்லி நமக்கு இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் சிலர் பிரிந்து போன சகோதர சகோதரிகள் மோசேயின் அதிகாரத்தையும் அந்த அறிஞர் பரிசேயரும் இவர்கள் அவர்களுக்கு சொல்லியிருப்பதை மறைத்து சில விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்லி வாழ்வது நாம் பார்க்கின்றோம். ஆனால் தம் சீடரை பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகின்றார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். இதான் நம்ம கட்டளை. நாம் கீழ்ப்படிய வேண்டியது இந்த கட்டளைகளுக்குத்தான். செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்துவதற்குரிய பலுவை சுமைகளை கட்டி மக்களின் தோல் மேல் அவர்கள் வைக்கிறார்கள். அதனால் ஆண்டவர் சொல்றார், ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் போதகர் ஒருவரே. சகோதர சகோதரிகள், இம்மண்ணில் உள்ள எவரும் தந்தை நீ என அழைக்க வேண்டாம், ஏனெனில் தந்தை ஒருவரே விண்ணகத்தில் இருக்கின்றார். ஆகவே ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் ஒருவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவார். செயலில் காட்டுவோம். சொல்லும் செயலும் முரண்பாடின்றி வாழ்வதே மாண்பு. நிறைவாழ்வு இறையாட்சியின் விழுமியம். செயல்கள் சொற்களை விட சத்தமானவை என்கிறது ஆங்கில பழமொழி. நீங்கள் கிறிஸ்தவரா? இறைவனை நம்புகிறவரா? நல்ல கத்தோலிக்கரா? இத்தனையும் கேள்விக்குறிகள்.
மாதாவின் பிள்ளையா கேள்விக்குறி, நேர்மையாளரா கேள்விக்குறி, உழைப்பாளரா கேள்விக்குறி, மானிட நேயரா கேள்விக்குறி. இவை போன்ற பல கேள்விகளுக்கு நாம் எப்படி பதில் சொல்ல வேண்டும்? கேள்விக்குறி. சொற்களை கொண்டா கேள்விக்குறி. அல்ல, நமது செயல்களால் தான் எண்பிக்க முடியும். உன் வாயால் சொல்வதை செயலில் காட்ட கருத்தாயிரு. இணை சட்ட நூல் 23:23 என்கிறது இணை சட்ட நூல். சொல்வதை செயலில் காட்டுவதற்கு நமக்கு மிக சிறந்த மாதிரி ஆண்டவர் இயேசுவே தான். அவர்தாம் என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. யோவாஸ் 10:25 என்னும் மொழிந்தவர் நம் செயல்களையும் அவ்வாறே அமையட்டும். ஒரு ஜட்ஜு ரோட்டில் போயின்னு இருக்காரு. பசங்கள்லாம் பஸ்ஸில் தொங்கிட்டு போகிறாங்கோ. அப்போ இவருடைய வேலை அது இல்லை. இவருடைய பைக் எடுத்துன்னு போய் அந்த பஸ் முன்னால் நிறுத்திட்டு அந்த பஸ்ஸில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணி அந்த கண்டக்டரும் டிரைவரையும் திருத்துறாரு. ஆனால் ஜட்ஜு நினைத்திருந்தால் அவர் கண்டும் காணாமல் போயிருக்கலாம். என்னுடைய ரூல்ஸ், நான் சட்டத்தை கொடுக்கறது, என்னுடைய ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணோம். நான் ஒரு நீதிபதி, நான் சொல்கிறது எல்லாரும் கேட்கணும், அவ்வளோதான். ஆனால் அவர் இறங்கி தன் செயலில் அதை செஞ்சு மற்றவர்களுக்கு உதவியாக இருந்தார் என்பதை நம் வாழ்வில் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.